இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள்: சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டி. பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கேப்டன் விஜயகாந்த். மக்கள் பிரச்சினை மற்றும் ஜெயலலிதாவை பற்றி விமர்சிக்க ஊடகங்கள் தயங்குவது ஏன்? மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி. தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் நன்றி. தேமுதிக தலைமையை ஏற்று வரும் கட்சிகளுடன் பேச்சு நடத்த தயார் எனவும் அறிவிப்பு. மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைக்கு காரணமான அதிமுக, திமுக கட்சிகளை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். தமிழகத்தில் 94 லட்சம் பேர் வேலைவாய்ப்பின்றி தவிப்பதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார். ஊழல் இல்லாத ஆட்சி கேப்டன் தலைமையில் அமையும் எனவும் நம்பிக்கை. விரிவான செய்திகள். வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிடும் என மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையிலும் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் மகளிர் அணி பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றது. லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டிருந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய கேப்டன் இந்த ஆட்சியில் பெண்கள் படும் அவலங்களை பட்டியலிட்டார். மேலும் அதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதாக குற்றம் சாட்டிய கேப்டன் இந்த ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தனக்கு பேச தெரியாது என்று பத்திரிகைகளின் விமர்சனத்திற்கு கேப்டன் பதிலடி கொடுத்தார். தனது கட்சியை வழி நடத்துவதற்கு தனக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட கேப்டன் தமக்கு யாரும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். பத்திரிகையாளர்களை ஜெயலலிதா விலை கொடுத்து வாங்கி வைத்துள்ளதால் அவரை பற்றி யாரும் விமர்சிப்பது இல்லை என்றும் கேப்டன் சாடினார். விஜயகாந்துக்கு பேச தெரியாது, பத்திரிகையில் எழுதுறது. விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரு, பேச தெரியாது, அவர் வளரிக்கிட்டே இருக்காரு. என்ன வளர்றேன்? என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும், எவ்வளவு தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கிழுகிறேன். அவங்க வந்து சொல்றாங்களா, இல்லை அதுங்க இதுங்க, எப்படிங்க இப்படி போறாரா அப்படி போறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்ல சீட்டு கூட வாங்குறக்கா? எனக்கு சீட்டும் கூட வாங்கல, இது வாங்கல. இதே அளவுக்கு ஜெயலலிதா பற்றி எழுதலாமே. ஜெயலலிதா என்ன மக்களுக்காக செஞ்சார்கள்? மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஏதோ டிவிக்கும் பத்திரிகைக்கும் இப்ப சூட்கேஸ் கொடுக்கறான், மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே, காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. பயப்படாதீர்கள். எத்தனை நாளைக்கு தான் பயப்படுறேன் பார்த்துக்கொள்வோம். மேலும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தமக்கு எந்த குழப்பமும் இல்லை என்று கூறிய கேப்டன் யாரிடமும் தாம் பேரம் பேசவில்லை என்றும் மக்களிடம் விளக்கம் அளித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று கேப்டன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் தன்னை தேடி வந்த கூட்டணிக்கு அழைத்து அனைத்து தலைவர்களுக்கும் கேப்டன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பத்திரிகை நண்பர்களே, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கணும். விஜயகாந்த் கூட்டணி பத்தி சொல்லுவாரா? நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்னைக்கு அநேகமா கூட்டணி பத்தி சொல்லாட்டி என்ன பண்ண போறீங்க? இல்லையா? சொல்லாட்டி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போற, வழக்கம் போல குழப்பம் தான் வருங்க. விஜயகாந்த் எனக்கு எந்த ஒரு குழப்பமோ எதுவும் இல்லை.
உதாரணத்துக்கு சொல்ல போனா எனக்கு ஒண்ணுலாம் தெளிவாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என்னைக்கு எனது கட்சி தொண்டர்கள் இவ்வளவு பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்ததனால சொல்லுகிறேன், விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். இப்போது கட்சி தனியாகத்தான் இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, எந்தவித கூட்டணியும் இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குழப்புவாங்க அவங்கள. அங்க இருக்கிறவங்க யாராவது குழம்பாதீங்க, நான் தனியாகத்தான் நிற்க போகிறேன், தனியாகத்தான் இந்த விஜயகாந்த் நிற்பான், தனியாகத்தான் சந்திப்பேன். இதன் மூலம் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக கடந்த 3 மாதமாக நிலவி வந்த சஸ்பென்ஸ்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் வேட்பாளர் தேர்வு குறித்து 7 பேர் கொண்ட குழு அமைத்துள்ளதாக கேப்டன் தெரிவித்தார். தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் 7 பேர் கொண்ட பட்டியலை கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார். அந்த குழு எது கூட்டணி, நீங்க கூட்டணி குழுவா அப்படின்னு இல்ல, சுதீஷ் அவர்கள் தலைமை, LK சுதீஷ் அவர்கள் தலைமையில் என்னுடைய பொருளாளர் இளங்கோ அவர்கள், கொள்கை பொறுப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள், தலைமை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள், என்னுடைய புரொஃபசர் ரவீந்திரன் அவர்கள், அதே போல மாவட்ட செயலாளரான அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், இவர்கள் 7 பேரும் உட்கார்ந்துதான் நீங்கள் உங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்று எனக்கு கொடுக்க வேண்டும். வெகு உற்சாகத்துடன் நடைபெற்ற மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் மாநில மகளிர் அணியின் செயலாளர் சிவகாமி முத்துக்குமார் மற்றும் மாநில மகளிர் அணி துணை செயலாளர், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தொடர்பான 2வது பாக தேர்தல் அறிக்கையை வெளியிடப்பட்டது. சமூக வளர்ச்சி மேம்பாடு 385 தாலுகாக்களிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து 200 முதல் 500 கடைகள் வரை கட்டப்படும். கடைகளை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவும் வாங்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு வளாகத்திலும் 3 முதல் 5 திரையரங்குகள் நிறுவப்படும். 2 லட்சம் பேர்கள் பயன்பெறுவார்கள். இதில் சரிபாதி கடைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இதன் மூலம் 1 லட்சம் பெண்கள் பயன்பெறுவார்கள். MS சுபலட்சுமி திருமண உதவி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1 லட்சம் பெண்களுக்கு அரசு சார்பில் திருமணத்திற்கு அரை பவுன் தாலி, மணமக்களுக்கு பட்டுப்புடவை, பட்டு வேட்டி, கோவில் மாலை, 100 நபருக்கு காலை மதிய உணவும் மற்றும் ரூபாய் 10,000 மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான சீர்வரிசைகளுடன் சிறப்பாக அரசு செலவில் அவர்கள் விரும்பும் திருக்கோயில்களில் திருமணம் செய்து வைக்கப்படும். கூட்டுறவு வங்கி நடப்பாண்டில் 50,000 ஆண் பெண்களுக்கு கூட்டுறவு வங்கியில் பணி செய்ய வாய்ப்பு வழங்கப்படும். தங்க நகையின் மீது கடன் ஆண்டுக்கு 6%, அதாவது அரை வட்டியில் தரப்படும். தனியார் வட்டி நிறுவனம் ஆண்டுக்கு 24% மேல் வட்டிக்கு அடமானம் கேட்பது சட்டப்படி குற்றமாக கருதப்படும். கந்து வட்டி, மீட்டர் வட்டி முற்றிலுமாக ஒழிக்கப்படும். பெண்களுக்கான சுகாதார நாப்கின் பேட் அரசு பள்ளி, கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு இலவசமாக நாப்கின் பேட் வழங்கப்படும். பழமரம் நடுதல் பெண்களின் மேற்பார்வையில் ஆண்டுக்கு 5 கோடி பழமர கன்றுகள் நடப்படும். இதன் மூலம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். பெண்களுக்கு மிதிவண்டி வழங்குதல் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் மிதிவண்டி வழங்கப்படும். இலவச கண் கண்ணாடி பள்ளியில் படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் கண் பார்வை பரிசோதனை செய்யப்படும். குறைபாடு இருப்பின் இலவசமாக கண்ணாடி வழங்கப்படும். வாகனம் வழங்குதல் 1 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி வழங்கப்படும். மகளிர் தங்கும் விடுதி மகளிருக்கு தங்கும் வசதியுடன் விடுதிகள் அமைக்கப்படும். மாதம் ரூபாய் 750 வாடகையில் தங்கிக் கொள்ளலாம். எண்ணெய் உற்பத்தி மக்களுக்கு தேவைப்படும் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் போன்றவை கிலோ 100க்கு கிடைக்கும் வழியில் உற்பத்தி செய்யப்படும். சுகாதார நாப்கின் பேட் தயாரித்தல்
கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து குறைந்த விலையில் பெண்களுக்கான சுகாதார நாப்கின் பேட்கள் தயாரிக்கப்படும். சந்தையில் விலையில் 1/4 பங்கு என விலை நிர்ணயம் செய்யப்படும். சுய தொழில் மகளிர்களால் வீட்டிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை, அதாவது முறுக்கு, பால்கோவா, கடலை மிட்டாய் மற்றும் இனிப்பு கார வகைகள் ஆகியவற்றை அரசு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும். விற்பனை விலை சந்தை விலையை விட பாதியாக இருக்கும். பிஸ்கட், ரொட்டி தயாரிப்பு மகளிர்களால் வீட்டிலிருந்து தயாரிக்கப்படும் பிஸ்கட், ரொட்டி முதலிய பொருட்களை அரசு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும். விற்பனை விலை சந்தை விலையில் பாதியாக இருக்கும். தையல் கலை பெண்கள் தற்சார்பு பெற இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு தையல் இயந்திரங்கள் மானியத்துடன் கூடிய கடனில் வழங்கப்படும். சமையல் கலை பெண்களுக்கு இலவச சமையல் கலை பயிற்சி அளிக்கப்பட்டு சிறிய உணவகங்கள் மற்றும் சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். உதாரணமாக தள்ளுவண்டி, சமையல் பாத்திரங்கள், கேஸ் அடுப்பு போன்றவை. இயற்கை வழி வேளாண்மை இயற்கை வழி வேளாண் செய்வதற்கான இலவச பயிற்சி அளிக்கப்படும். வீட்டு தோட்டம் அமைக்கவும் இயற்கை உரங்கள் தயாரிக்கவும் தேவையான கடன் வசதி செய்து தரப்படும். இதன் மூலம் பூ, காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட இயற்கை வழி வேளாண் உற்பத்தி பொருட்களை நேரடியாகவே சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். பெண் முகவர்கள் சான்றிதழ்கள் பெறுவது உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இடைத்தரகர்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்தி பெண்கள் முகவர்களாக அமர்த்தப்படுவார்கள். அதற்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஓட்டுநர் பயிற்சி பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாகனங்கள் வழங்கப்படும். அழகு கலை பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு அழகு நிலையங்கள் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். கணினி பயிற்சி பெண்களுக்கு கணினி இயக்குவதற்கான பயிற்சி, தட்டச்சு, சுருக்கெழுத்து பயிற்சி, பிற மாநில வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு ஆசிரியர் பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு பயிற்றுநர்களாக நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு ஆசிரியர்கள் என்ற அங்கீகாரம் முறையாக வழங்கப்படும். ஆசிரியர் பயிற்சி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்ற கொள்கைப்படி பெண்களுக்கு பிற மொழி பயிற்சி அளிக்கப்படும். இதன் மூலம் மாணவர்களுக்கு பிற மொழிகள் கற்பிக்கப்படும். உதாரணமாக பிரெஞ்சு, ஜெர்மன், சீன மொழி போன்றவை. இல்லங்களுக்கே சென்று பெண்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம், மூச்சு பயிற்சி போன்ற கலைகள் பெண்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படும். இதற்காக பெண்களுக்கு பயிற்றுனர் பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும். வீடு, அலுவலகம், பொது இட பராமரிப்பு பணி பெண்களுக்கு வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு பயிற்சி இலவசமாக வழங்கப்பட்டு பராமரிப்புகள் தேவைப்படும் வீடுகள், அலுவலகங்கள், மருத்துவமனைகள், உணவகங்கள், விடுதிகள் போன்ற இடங்களில் பணிகளில் அமர்த்தப்படுவார்கள். வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் பெண்கள் அமைப்புகள் பகுதிதோறும் ஏற்படுத்தி அதன் மூலம் வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஏராளமான பெண்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். சலவை தொழிலாளர்கள் பெண்களுக்கு நவீன சலவை தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு நவீன சலவை மையங்கள் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். கைவினை திறன் மேம்பாடு பெண் கைவினைஞர்களுக்கு கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உரிய சந்தை அமைத்து தரப்படும். ஊழலில் ஊறி திளைக்கும் அதிமுக, திமுக கட்சிகள் தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்ற தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெண்களின் பெருமைகளை பட்டியலிட்டார். பன்னீர்செல்வம், பிரஸ், போலீஸ் ஆகியவற்றை வைத்து மட்டுமே ஜெயலலிதா ஆட்சி நடத்தி வருவதாக புகார் தெரிவித்த அவர் தேர்தலை கருத்தில் கொண்டே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தருவதாக கூறி ஜெயலலிதா பெண்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா என்றாலே மாயை என்ற நிலையை உருவாகி வைத்துள்ளதாக தெரிவித்த அவர் அந்த மாயை வரும் சட்டமன்ற தேர்தலில் வெறும் பூஜ்ஜியமாக மாறும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்தார். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே முதல்ல அவங்க ஆட்சி செய்தது பீய வச்சு. ஒண்ணு
அவங்க ஆட்சி அவலத்தை பார்த்து ரோட்ல போராட்டம் பண்ணும்போது போலீஸை வச்சு தடுத்து சட்டம் ஒழுங்கை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சு இந்த அம்மாவுடைய ஆட்சி சாதனை ஆட்சி நடப்பது போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது பன்னீர்செல்வத்தை வச்சு தன்னுடைய கட்சி ஒழுங்கா நடக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்குனாங்க. அதுதான் நான் எப்பயுமே சொல்வேன், 3 Pயை வச்சு இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஒன்னு போலீஸ், ஒன்னு பிரஸ், அடுத்தது பன்னீர்செல்வம். ஆனா இப்ப ஜெயலலிதா நடத்தி கொண்டு இருக்கிற ஆட்சி பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்களை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு 110 விதியின் கீழே சட்டசபையில பேசுவாங்க, இல்ல எங்க சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் வரப்போகுதுன்னா உடனே 144, அதாவது அங்க போட்டு உடனே அங்க மக்கள் மூவ்மெண்டே இல்லாம தடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அங்கீகாரம் இன்னும் 33% இன்னும் நிறைவேறாத நிலையில தேர்தல் வரப்போகிறது, பெண்களின் ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக 50% உள்ளாட்சியில பெண்களுக்கு தருவேன் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ஜெயலலிதா அவர்கள், அதுவும் ஆட்சி அதிகாரம் முடிகின்ற தருவாயத்தில் கொடுத்திருப்பதை பார்த்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் போது எதுவும் செய்யாத முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் ஆதாயத்திற்காக ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளையில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கு, மருத்துவ மாணவிகள் 3 பேர் தற்கொலை விவகாரம் ஆகியவற்றில் உள்ள உண்மை நிலையை கண்டுபிடிக்க முடியாத அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக புகார் தெரிவித்த அவர், கம்பீரமாக இருக்க வேண்டிய தமிழக காவல்துறை தற்போது ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் இதனால் ஏளனத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். ஜெயலலிதா என்றாலே மாயை, மாயை, அந்த மாயை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாயம் இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைக்க போகிறது? அந்த சாயம் வெளுத்து ஜெயலலிதா என்ற மாயம் ஒன்றும் இல்லை, அது பூஜ்ஜியம் தான் என்பதை 2016 தேர்தலில் நிச்சயமாக மக்கள் தேர்தல் முடிவுகள் மூலம் ஜெயலலிதாவுக்கு பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாகவே தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரின் படுகொலை செய்யப்பட்டதனால எம்ஜிஆர் என்கின்ற ஒரு உயர்ந்த மனிதனின் கரிஷ்மாவாலியும் ராஜீவ்காந்தி என்கின்ற மனிதரின் ஆத்மாவாலியும் இன்னைக்கு முதலமைச்சராகி இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தேர்தல் நேரம் வரும் பொழுது அந்த ராஜீவ் கொலையாளிகளை இன்னைக்கு மீண்டும் கையில் எடுக்கிறார். அந்த அம்மாக்கு வேண்டியதெல்லாம் தேர்தல், ஓட்டுல ஜெயிக்கணும், மீண்டும் ஆட்சியில வந்து உட்காரணும், தமிழ்நாட்டை மீண்டும் சுடுகாடு ஆக்கணும், கோடி ஆயிரம் கோடி ஊழல் செய்யணும். இதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டாவே தவிர இதனை தவிர வேற எந்த மாற்றமும் இங்க தமிழ்நாடுல நாம பார்க்கலன்னு சொல்லி எல்லா மக்களுமே இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இங்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் செம்மரக்கட்டை கடத்தல், ஒரு பக்கம் மலைகளையே முழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் ஆட்சியை தான் ஜெயலலிதாவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவும் இங்க செய்திருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே உறுதியாக இந்த நாட்டை முன்னேற்றி நல்ல டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி இந்த நாடை முன்னேற்றினாங்களா அப்படின்னா இல்லை. சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு ஜெயலலிதாவே முழு முதற் காரணம் என்று குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கனமழை பெய்தபோது கட்டமைப்பு பணிகளுக்காக கூட முதலமைச்சர் ஜெயலலிதாவை அதிகாரிகள் சந்திக்க முடியாத நிலை இருந்ததாகவும் கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் நிர்வாக திறமை இல்லாத ஆட்சியை காட்டுவதாக உள்ளதாக தெரிவித்தார். வெள்ள நிவாரண தொகை 5000 ரூபாய் 40 லட்சம் பேருக்கு வழங்கப்படவில்லை என கருத்து கணிப்புகள் கூறுவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்தார். இங்க பிளட் வந்தப்போ என்னாச்சு? தண்ணியால சூழப்பட்டு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல, போக்குவரத்து இல்ல, மருந்து மாத்திரை இல்ல, கரண்ட் இல்ல, எவ்வளவு இன்னல்களை பட்டாங்க. இதற்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க ஆளும் ஆட்சியை செய்யும் ஜெயலலிதா அவர்கள் தான் இதுக்கு முழு காரணம்.
ஏன்னா இன்னைக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை கொன்ற ஒரு நாடா தமிழ்நாடு மாறி போச்சு. செம்பரம்பாக்க ஏரி ஃபுல் ஆயிடுச்சு, ஏரிய திறந்து விட்டுலாமா வேணாவா என்று அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கே 3 நாள் அதிகாரிகள் காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவு அடைஞ்சு மிட் நைட், அதாவது நள்ளிரவுல வேற வழியே இல்லாம அன்னைக்கு திறந்து விட்டதனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்த சென்னை சிட்டியே இன்னைக்கு மழையில மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை. குடிசை பகுதியில, தாழ்வான பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே இன்னைக்கு தங்களுடைய உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறாங்க என்றால் அதற்கு ஒரே காரணம் நிர்வாக திறமை இல்லாத ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிதான் என்பதை பெண்களாகிய நீங்கள் முதல்ல உணரணும். இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் என்று யாராவது சொன்னால் அங்கே சென்று தன்மானத்தை விட்டு பொருட்களை வாங்க வேண்டாம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். மக்களை வறுமையில் வைத்திருந்து தங்களை மேம்படுத்திக் கொள்வதே அதிமுக, திமுக கட்சிகளின் எண்ணம் என்றும் தெரிவித்தார். எனவே இலவசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தேமுதிகவின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு இடத்துல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்காக இலவசமாக புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி அறிவிச்சாராம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு 10,000 லேடிஸ் சேர்ந்து போய் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி அடிச்சு முடிய பிச்சு டிரெஸ் கிழிச்சுக்கிட்டு அந்த இலவச புடவை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி ஒருத்தர் நீங்க இப்படி போய் ஏன் கஷ்டப்படுறீங்கன்றது உண்மையிலே அன்னைக்கு டிவியை பார்த்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கல. இது உண்மை. தாய் குலங்களே, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், உங்க சகோதரியா, இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அங்க போய் தயவு செய்து உங்கள் தன்மானத்தை நீங்கள் இழக்காதீர்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஒரு 100 ரூபாய் புடவைய அவங்க கொடுக்கிறதுக்காக உங்களை எல்லாம் தன்மானம் இழக்க செய்து இன்னைக்கு அத்தனை தூரம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அவல ஆட்சி கொடுக்கிற அந்த புடவை நமக்கு தேவையா என்று நீங்கள் சிந்திக்கணும். ஜெயலலிதா தங்களின் ஆட்சி சாதனை ஆட்சி என்று கூறி வருவதாக தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஆனால் அது வேதனை ஆட்சி என்றும் விமர்சித்தார். தமிழகம் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கி தவிப்பதாக தெரிவித்த அவர், அதிமுக, திமுக கட்சிகள் ஊழல் செய்த பணத்தை விளம்பரத்திற்கு செலவு செய்து வருவதாக புகார் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 94 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லாத நிலை உள்ளதாக தெரிவித்த அவர், தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலை மாறும் என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா அவர்கள் சாதனை ஆட்சின்னு சொல்றாங்க, அதனால எல்லா இடமும் மீட்டிங் போட சொல்றாங்க. இது சாதனை ஆட்சி இல்ல, வேதனை ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடை அவங்க விட்டுட்டு போகும்போது 5 லட்சம் கோடி தமிழ்நாடு இன்னைக்கு கடனாளிகளா நம்ம எல்லாரையும் வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழ்நாடு 5 லட்சம் கோடி கடன்ல இன்னைக்கு சிக்கி இருக்கிறது என்றதை நீங்கள் எல்லோரும் உணரணும். இதுதான் ஜெயலலிதாவின் சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் இங்க நடக்கல. மணல் கொள்ளை ஒரு பக்கம், கனிம வள கொள்ளை, இன்னைக்கு கிரானைட் ஊழல் என்று அத்தனை துறையும் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல்களுக்கெல்லாம் நாம முற்றுப்புள்ளி வைக்க நேரம் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஊழலில் ஊறி திளைக்கும் அதிமுக, திமுகவை தமிழகத்தை விட்டு விரட்டியடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்த அவர், கருத்து கணிப்பு என்ற பெயரில் சில தொலைக்காட்சிகள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக கருத்து திணிப்பில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சர்கள் அனைவரும் முதுகெலும்பில்லாமல் இருப்பதாக விமர்சனம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் முதலமைச்சர் ஜெயலலிதா எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்கள் போராட்டத்தையும் உதாசீனப்படுத்தி வரும் ஜெயலலிதாவுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல அதிமுக என்றாலே அனைத்திலும் தில்லு முள்ளு கட்சி என்பதை இந்த 5 ஆண்டு மிக தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. அதே போல அதிமுக, திமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது நம்ம தேமுதிக. இந்த 2 ஊழல் கட்சிகளையுமே தமிழ்நாட்டை விட்டு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சி சென்ற இந்த 2 கட்சிகளையும்
தமிழகத்தை விட்டு விரட்டக்கூடிய நேரம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அந்த நேரத்தை நாம மக்கள் நல்லபடியா பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி உங்க எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லி யாரோ வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. சரி, இவ்வளவு பெரிய ஆர்வலர்கள்ங்கிறாங்களே, இவங்க உண்மையிலேயே நல்ல குறிப்பை எடுத்து நல்ல தெளிவான ஒரு கருத்தை தான் சொல்ல போறாங்களாக்கும் அப்படின்னு நான் கூட ஆரம்பத்தில் உட்கார்ந்து பார்த்ததுண்டு. ஆனா இது எல்லாமே ஆளுங்கட்சியினரால் நடத்தப்படக்கூடிய செட்டப் அப்படிங்கறத புரிஞ்சப்பறம் இப்ப நான் பார்க்கறதே கிடையாது என்பதை இந்த நேரத்தை ஒளிவு மறைவு இல்லாம உங்க முன்னாடி சொல்றேன். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க தேமுதிக பேரம் பேசி வருவதாக வெளியாகி வரும் பொய்யான தகவலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். பணத்துக்கு ஆசைப்படுபவர் கேப்டன் அல்ல என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கூறினார். தனது உரையின் நிறைவில் காசுக்கு ஓட்டை விற்பதில்லை என பெண்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உறுதியேற்போம், உறுதியேற்போம். லஞ்சம் ஊழல் இல்லா ஆட்சியை கொண்டு வருவோம். ஏமாற மாட்டோம், ஏமாற மாட்டோம். இலவச பொருட்களை கண்டு ஏமாற மாட்டோம். இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம். இலவசங்களுக்காக தன்மானங்களை இழக்க மாட்டோம். வாங்க மாட்டோம், வாங்க மாட்டோம். ஓட்டுக்காக காசை வாங்க மாட்டோம். விற்பனைக்கல்ல, விற்பனைக்கல்ல. எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல. இங்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள் தொலைக்காட்சியில பார்க்கிற அத்தனை பெண்களும் உறுதிமொழியாக ஏற்று வரப்போகும் தேர்தல்ல ஒரு நல்ல ஆட்சியை நாம கொண்டு வரணும். தேமுதிகவின் சாதனைகள் தொடர்பான கேப்டன் ஆப் மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் கேப்டன் விஜயகாந்த். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவின் சாதனைகள் தொடர்பான கேப்டன் ஆப்பை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார். கேப்டன் ஆப் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதனை ஆண்ட்ராய்டு மொபைல்களில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும், தேமுதிகவின் முரசு சின்னம் முன்பு கைபேசியை வைத்தால் கேப்டன் ஆப் டீசர் டவுன்லோட் ஆகும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிகவின் சாதனைகள் தொடர்பான கேப்டன் ஆப்பை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார். கேப்டன் அவர்கள் ஒரு புது ஆப் ஒன்னு லான்ச் பண்ண போறார். அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இனிமே கேப்டன் ஆப் அப்படின்னு சொல்லி எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லயும் உங்ககிட்ட இருக்கு. இனிமே முரசு சின்னமோ நம்ம கொடி மேலேயோ நாங்க சொல்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எங்க முரசு சின்னம் இருந்தாலும், அதாவது வால் பெயிண்டிங்கா இருக்கலாம், பேப்பர்ல வந்திருக்கலாம், போஸ்டர்ல வந்திருக்கலாம், ஜஸ்ட் அந்த முரசு முன்னாடி நம்ம செல்போனை வச்சா போதும், நிச்சயமா நாளை தமிழகம் கேப்டனோட ஆட்சியில என்னெல்லாம் உங்களுக்கு சாதனைகளை செய்ய போகிறது என்கின்ற ஒரு டீசர் உங்க மொபைல்ல அப்படியே அப்டேட் ஆயிரும். அதுக்கான ஆப் இப்ப கேப்டன் அவர்களுடைய பொற்கரங்களால லான்ச் செய்யப்படுகிறது. அது ஒரு வாரத்துல உங்க எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லயும் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தமிழகம் நாளைய தமிழகம் 2016 லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குவோம். தமிழக அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்துவோம். வாக்களிப்பே முரசு சின்னம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.